என் அன்பான பிள்ளையே, இன்று நீ இந்த வார்த்தையை கேட்கும் இந்த நேரத்தில் உன் இதயத்தில் ஒரு அமைதியான வேதனை இருக்கலாம். அது வெளியில் தெரியாது. ஆனால் உள்ளுக்குள் நீ கேட்கிறாய், என்னால் ஏன் இன்னும் வேலை கிடைக்கவில்லை? விண்ணப்பங்கள் அனுப்பினாய், நேர்முக தேர்வுகளுக்கு சென்றாய், நம்பிக்கையோடு காத்திருந்தாய். சில இடங்களில் பதில் இல்லை, சில இடங்களில் மறுப்பு, சில இடங்களில் பின்னர் தொடர்பு கொள்கிறோம் என்ற மௌனம். இந்த மௌனம்தான் உன்னை அதிகம் பாதித்திருக்கலாம். என் பிள்ளையே, வேலை கிடைக்காதது உன் திறமையின்மையால் அல்ல, உன் மதிப்பு குறைவாக இருப்பதால் அல்ல. சில கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம், ஆனால் அது நிரந்தரம் அல்ல என்று நான் உனக்கு அதிகாரத்தோடு சொல்கிறேன். உன் வேலை கிடைக்காத தடை உடையும். இது அற்புத நேரம். நீ உன்னை ஒப்பிட்டு பார்த்திருக்கலாம். அவருக்கு கிடைத்தது, எனக்கு ஏன் இல்லை? என்னிடம் தகுதி இருக்கிறது. ஆனாலும் ஏன்? இந்த கேள்விகள் உன் தன்னம்பிக்கையை மெதுவாக குறைத்திருக்கலாம். ஆனால் என் அன்பான பிள்ளையே, மறுப்பு என்பது தோல்வி அல்ல, அது திசை திருப்பம். ஒவ்வொரு மூடிய கதவும் உன்னை சரியான கதவுக்கு கொண்டு செல்லும் பாதை. இன்று நான் உன் வாழ்க்கையில் 3 மாற்றங்களை ஆரம்பிக்கிறேன். முதல் மாற்றம், உன் மனதில் இருந்த தாழ்வு உணர்வு உடையும். நீ உன்னை குறைவாக பார்க்க மாட்டாய். எனக்கு முடியாது என்ற எண்ணம் நீங்கும். நீ நேராக நிற்பாய், தைரியமாக பேசுவாய், உன் திறமையை நம்புவாய். இந்த தைரியம்தான் அடுத்த கதவை திறக்கும் சாவி. இரண்டாவது மாற்றம், தவறான திசைகள் மூடப்படும். சில வாய்ப்புகள் உனக்கு கிடைக்காமல் போனது நல்லதற்காக. அவை உன் வளர்ச்சிக்கு ஏற்றவை அல்ல, அவை உன்னை தற்காலிகமாக வைத்திருக்கலாம். ஆனால் நான் உனக்கு நிரந்தர உயர்வை வைத்திருக்கிறேன். அதனால் சில கதவுகள் மூடப்பட்டன. இப்போது நான் சரியான கதவை திறக்கிறேன். மூன்றாவது மாற்றம், புதிய வாய்ப்பு தோன்றும். அது நீ எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து வரலாம். ஒரு பழைய தொடர்பு, ஒரு புதிய அறிவிப்பு, ஒரு அழைப்பு, ஒரு பரிந்துரை, ஒரு திடீர் சந்திப்பு. அந்த வாய்ப்பு சாதாரணம் போல தோன்றலாம். ஆனால் அது உன் முன்னேற்றத்தில்லாத காலம், வீணான காலம் அல்ல, அது தயாரிப்பு காலம். அந்த காலத்தில் நீ கற்றாய், பொறுமை கற்றாய், ஒழுங்கு கற்றாய், தாழ்மை கற்றாய். இந்த குணங்கள் உன்னை உயர்வில் நிலைத்திருக்க உதவும். உன் காத்திருப்பு வீணாகவில்லை. நீ இன்று உன் இதயத்தில் இப்படிச் சொல்லிக்கொள், கர்த்தாவே, என் கதவுகளை நீ திறவு. கர்த்தாவே, என் தகுதியை நீ வெளிப்படுத்து. கர்த்தாவே, எனக்கு சரியான வேலை கொடு. கர்த்தாவே, என் தடைகளை உடையு. இந்த வார்த்தைகள் ஜெபமாக மட்டும் அல்ல, அறிவிப்பாக மாறும். நீ பேசும்போது உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை எழும். அந்த நம்பிக்கை உன்னை அடுத்தபடி எடுக்கத் தூண்டும். நான் உன் வாழ்க்கையின் மீது அறிவிக்கிறேன், மூடிய கதவுகள் திறக்கப்படும், மறுப்பு முடிவடையும், நேர்முக தேர்வுகள் வெற்றியாகும், உன் திறமை கவனிக்கப்படும், உன் பெயர் அழைக்கப்படும், உன் கையில் வேலை ஒப்பந்தம் வரும், உன் வீட்டில் நல்ல செய்தி கேட்கப்படும். நீ ஒரு நாள் பின்னோக்கி பார்த்து சொல்வாய், அந்த காத்திருப்பு காலம் என்னை தயார் செய்தது. அந்த மறுப்பு என்னை சரியான இடத்துக்கு கொண்டு சென்றது. அந்த தடை உடைந்தது என் வாழ்க்கையின் திருப்புமுனை. என் அன்பான பிள்ளையே, இந்த அற்புத நேரம் திடீரென வரலாம். நீ எதிர்பார்க்காத நாளில், நீ அமைதியாக இருந்த நேரத்தில். ஒரு அழைப்பு, ஒரு மின்னஞ்சல், ஒரு செய்தி. அந்த ஒரு செய்தி உன் வாழ்க்கையை மாற்றும். நீ இப்போது தளர வேண்டாம். நீ உன் முயற்சியை நிறுத்த வேண்டாம். நீ உன் நம்பிக்கையை கைவிட வேண்டாம். நான் உன் கதவின் முன் நிற்கிறேன். நான் சொல்கிறேன், உன் வேலை கிடைக்காத தடை உடையும். அற்புத நேரம் தொடங்கிவிட்டது. உன் வாழ்க்கையில் புதிய வேலை, புதிய உயர்வு, புதிய முன்னேற்றம். அன்பான பிள்ளையே, நீ இந்த வார்த்தையை இப்போது கேட்கும் போது உன் உள்ளத்தில் ஒரே ஒரு கேள்வி இருக்கலாம், என் வாழ்க்கையில் எப்போது நிலைத்த வேலை வரும்?
நீ முயற்சி செய்தாய். பல விண்ணப்பங்கள் அனுப்பினாய். பல முறை நம்பிக்கையோடு காத்திருந்தாய். சில நேரங்களில் உன் மனம் உற்சாகமாக இருந்தது. சில நேரங்களில் மறுப்புகள் உன்னை உடைத்தது. இது எனக்கான பாதையா என்று நீ கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் இன்று நான் உனக்கு தெளிவாகச் சொல்கிறேன், உன் வேலை கிடைக்காத தடை உடையும். இது ஒரு திருப்புமுனை நேரம். நீ உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்திருக்கலாம். உன் நண்பர்கள் முன்னேறுகிறார்கள் போல தெரியும். உன் குடும்பம் எதிர்பார்க்கிறது. உன் உள்ளம் அழுத்தம் உணர்கிறது. ஆனால் என் பிள்ளையே, ஒவ்வொருவருக்கும் தனித்த நேரம் இருக்கிறது. தாமதம் மறுப்பு அல்ல, காத்திருப்பு தோல்வி அல்ல. சில கதவுகள் திறக்காமல் இருந்தது உன்னை பாதுகாக்கவே. நீ வேலைக்காக மட்டும் அல்ல, உன் அடையாளத்துக்காகவும் போராடுகிறாய். வேலை இல்லாத காலம் மனிதனின் தன்னம்பிக்கையை சோதிக்கும். நான் போதுமானவனா என்ற சந்தேகம் உன் உள்ளத்தில் வந்திருக்கலாம். ஆனால் கேள், நீ மதிப்புள்ளவன். நீ திறமையுள்ளவன். உன் திறமை வீணாகப் போகவில்லை. சரியான மேடைக்கு நான் உன்னை கொண்டு செல்கிறேன். இன்று நான் உன் வாழ்க்கையில் 3 கதவுகளை தொடுகிறேன். முதல் கதவு உன் மனத்தின் கதவு. மறுப்பு உன் மனத்தில் உருவாக்கிய பயம் உடைகிறது. நீ இனி பயத்தோடு விண்ணப்பிக்க மாட்டாய். நீ தைரியமாக பேசுவாய். உன் திறமையை நம்புவாய். உன் முகத்தில் தன்னம்பிக்கை தெரியும். இந்த மாற்றம் வெளிப்புற கதவுகளை திறக்கும். இரண்டாவது கதவு உன் வாய்ப்புகளின் கதவு. சில இடங்களில் நீ முயற்சி செய்தாய், ஆனால் அது நடந்தது இல்லை. ஏன் தெரியுமா? அது உன் நிலைக்கு சிறியது. நான் உனக்கு உயர்வை வைத்திருக்கிறேன். ஒரு புதிய துறை, ஒரு நல்ல சூழல், உன் மதிப்பை அறியும் மனிதர்கள். அந்த இடம் உனக்காக தயாராகிறது. மூன்றாவது கதவு உன் நேரத்தின் கதவு. நேரம் மிக முக்கியம். தவறான நேரத்தில் கிடைக்கும் வேலை நீண்ட நாள் நிலைக்காது. சரியான நேரத்தில் கிடைக்கும் வேலை உன்னை நிலைநிறுத்தும். நான் உன் நேரத்தை ஒழுங்குபடுத்துகிறேன். விரைவில் உனக்கு தெளிவான பதில் வரும். நீ இப்போது உன் இதயத்தில் இப்படிச் சொல்லு: கர்த்தாவே, என் வாழ்க்கையின் கதவுகளை நீ திற. எனக்கு சரியான இடத்தை கொடு. என் திறமை வெளிப்பட வழி செய். என் காத்திருப்பை ஆசீர்வதித்து முடிவு செய். இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் விதையாக விழும். அந்த விதை நம்பிக்கையாக முளைக்கும். நம்பிக்கை செயலாக மாறும். செயலே பலனாக மாறும். என் அன்பான பிள்ளையே, வேலை இல்லாத காலம் வீணான காலம் அல்ல, அது உன்னை உருவாக்கிய காலம். அந்த காலத்தில் நீ கற்றது பொறுமை, கட்டுப்பாடு, தாழ்மை, நம்பிக்கை. இவை எல்லாம் உன்னை பெரிய பொறுப்பிற்கு தயார் செய்தது. இப்போது அந்த பொறுப்பு வரப்போகிறது. ஒரு நாள் திடீரென்று ஒரு அழைப்பு வரும். ஒரு மின்னஞ்சல் உன் வாழ்க்கையை மாற்றும். ஒரு சந்திப்பு உன் எதிர்காலத்தை மாற்றும். அந்த ஒரு தருணம் உன் காத்திருப்பை முடிக்கும். நான் உன் வாழ்க்கையின் மீது அறிவிக்கிறேன். மூடிய கதவுகள் திறக்கப்படும். மறுப்பு முடிவடையும். உன் திறமை பாராட்டப்படும். உன் பெயர் தேர்வு செய்யப்படும். உன் வீட்டில் நல்ல செய்தி அறிவிக்கப்படும். உன் கையில் புதிய வேலை ஒப்பந்தம் வரும். நீ பின்னோக்கி பார்த்து சொல்வாய்: அந்த காலம் கடினம்தான், ஆனால் அது என்னை தயார் செய்தது. அந்த தடை உடைந்தது என் வாழ்க்கையின் பெரிய மாற்றம். இப்போது நீ தளராதே. நீ முயற்சியை நிறுத்தாதே. நீ உன் கனவை கைவிடாதே. நான் உன் அருகில் இருக்கிறேன். நான் சொல்கிறேன், உன் வேலை கிடைக்காத தடை உடையும். அற்புத நேரம் ஆரம்பமாகிவிட்டது. உன் வாழ்க்கையில் புதிய உயர்வு வருகிறது. என் அன்பான பிள்ளையே, இன்று நீ இந்த வார்த்தையை கேட்கும்போது உன் இதயத்தில் ஒரு அமைதியான போராட்டம் நடக்கிறது. வெளியில் யாரும் பார்க்காத ஒரு சுமை. என் வாழ்க்கையில் ஏன் இன்னும் வேலை இல்லை என்ற கேள்வி உன்னை உள்ளுக்குள் தின்று கொண்டிருக்கிறது. நீ முயற்சி செய்யாமல் இல்லை. விண்ணப்பங்கள் அனுப்பினாய். நேர்முக தேர்வுகளில் கலந்து கொண்டாய். நம்பிக்கையோடு காத்திருந்தாய்.
ஆனால் பதில் வரவில்லை. சில சமயம் பதில் வந்தாலும் அது மறுப்பாக வந்தது. அந்த ஒரு வார்த்தை அன்பார்ச்சுனேட்லி உன் மனதை உடைத்திருக்கலாம். என் பிள்ளையே, அந்த மறுப்பு உன் மதிப்பை நிர்ணயிக்கவில்லை. அந்த தாமதம் உன் திறமையை குறைக்கவில்லை. வேலை கிடைக்காத இந்த காலம் உன்னை அவமானப்படுத்துவதற்காக அல்ல, அது உன்னை உருவாக்குவதற்காக. நீ நினைக்கிறாய் இது நிறுத்தம். ஆனால் நான் பார்க்கிறேன் இது தயாரிப்பு. நீ உன்னை குற்றம் சொல்லி இருக்கலாம். நான் போதுமானவன் அல்ல, எனக்கு தகுதி இல்லை, என் வாழ்க்கை பின்னோக்கி போகிறது. ஆனால் கேள், உன் வாழ்க்கை பின்னோக்கி போகவில்லை. அது வேகத்தை சேமித்துக் கொண்டிருக்கிறது. ஓட்டப்பந்தய வீரன் ஓடுவதற்கு முன் பின் சென்று தன்னை தயார் செய்வான். அதுபோல இந்த காலம் உன் வேகத்துக்கான தயார் காலம். இன்று நான் உன் வாழ்க்கையில் மூடியிருக்கும் தடையை தொடுகிறேன். உன் வேலை கிடைக்காத தடை உடைகிறது. உன் விண்ணப்பங்கள் கவனிக்கப்படும். உன் பெயர் மறக்கப்படாது. உன் திறமை வெளிப்படும். நீ கவனித்திருக்கிறாயா? சில கதவுகள் திறக்கவில்லை. ஏன் தெரியுமா? அவை உன் நிலைக்கு பொருந்தாதவை. சில இடங்களில் நீ வேலை பெற்றிருந்தால் நீ தற்காலிகமாக மகிழ்ந்திருப்பாய். ஆனால் நீ வளர்ச்சியடையாமல் இருந்திருப்பாய். நான் உனக்கு தற்காலிக வாய்ப்பு அல்ல, நிலையான உயர்வு வைத்திருக்கிறேன். அதனால் தான் சில கதவுகள் மூடப்பட்டன. வேலை இல்லாத காலம் மனிதனை சோதிக்கும். குடும்பத்தின் எதிர்பார்ப்பு, நண்பர்களின் முன்னேற்றம், சமூகத்தின் ஒப்பீடு, இந்த அழுத்தம் உன்னை தளரச் செய்திருக்கலாம். ஆனால் இன்று நான் உனக்கு ஒரு புதிய தைரியம் தருகிறேன். நீ இனி வெட்கப்பட மாட்டாய். நீ தாழ்ந்து நிற்க மாட்டாய். நீ நேராக நிற்பாய். உன் தலையை உயர்த்துவாய். இன்று உன் மனதில் இருந்த 3 சங்கிலிகளை நான் உடைக்கிறேன். முதல், தாழ்வு உணர்வு. நீ உன்னை குறைவாக பார்க்க மாட்டாய். உன் திறமை மீது சந்தேகம் வைக்க மாட்டாய். நீ தன்னம்பிக்கையோடு பேசுவாய். இரண்டாவது, பயம். மறுபடியும் மறுப்பு வந்தால் என்ற பயம் இனி உன்னை கட்டுப்படுத்தாது. நீ தைரியமாக முயற்சி செய்வாய். மூன்றாவது, சோர்வு. நீ வேண்டாம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் இன்று உன் உள்ளத்தில் புதிய தீ எழும். நீ மீண்டும் முயற்சி செய்வாய். நீ உன் இதயத்தில் இப்படிச் சொல்லு: கர்த்தாவே, என் நேரத்தை நீ ஒழுங்குபடுத்து. என் முயற்சியை நீ ஆசீர்வதிக்கு. என் திறமைக்கு சரியான மேடை கொடு. மூடிய கதவுகளை திற. இந்த வார்த்தைகள் வெறும் ஜெபம் அல்ல, அது உன் நம்பிக்கையின் அறிவிப்பு. என் பிள்ளையே, விரைவில் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை தருணம் வரும். ஒரு அழைப்பு, ஒரு மின்னஞ்சல், ஒரு பரிந்துரை, ஒரு சந்திப்பு. அந்த ஒரு தருணம் உன் காத்திருப்பை முடிக்கும். அந்த ஒரு தருணம் உன் வீட்டில் மகிழ்ச்சியை கொண்டு வரும். நான் உன் வாழ்க்கையின் மீது அறிவிக்கிறேன்: மறுப்பு முடிவடையும். காத்திருப்பு நிறைவடையும். உன் பெயர் தேர்வு செய்யப்படும். உன் திறமை பாராட்டப்படும். உன் கையில் வேலை ஒப்பந்தம் வரும். உன் வீட்டில் நல்ல செய்தி ஒலிக்கும். நீ ஒரு நாள் பின்னோக்கி பார்த்து சொல்வாய்: அந்த தாமதம் எனக்கு தேவையானது. அந்த காத்திருப்பு என்னை பலப்படுத்தியது. அந்த மறுப்பு என்னை சரியான இடத்துக்கு கொண்டு சென்றது. இப்போது நீ தளராதே. நீ உன் கனவை கைவிடாதே. நீ உன் முயற்சியை நிறுத்தாதே. நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன். நான் சொல்கிறேன், உன் வேலை கிடைக்காத தடை உடையும். இது அற்புத நேரம். உன் வாழ்க்கையில் புதிய வேலை, புதிய உயர்வு, புதிய ஆரம்பம் தொடங்குகிறது. இந்த சேவை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனல் மெம்பர்ஷிப்ல ஜாயின் செய்து இணைந்து கொள்ளுங்கள். சிறப்பு ஜெபங்களும் பிரத்யேக செய்திகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. மேலும் சூப்பர் டேங்க்ஸ் மூலம் இந்த சேவையை ஆதரிக்கலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.